ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னாலே அதுல பல வகையாக அடங்கி இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தொப்பை ரொம்ப 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 பெரிய பிரச்சனை. அடடா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், சிக்கன் இருந்தேனே. என் குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா குண்டா இருக்குங்க, குழந்தை கொடுக்கலாமா? கேன்சர் வளரக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் அழிந்து போகும். அடுப்புல ஒரு பாத்திரத்துல நல்லா கொதிக்க விடுங்க. தாய்ப்பால் குடிக்கின்ற குழந்தையும் இளைக்கும். இதுல பல நன்மைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ். ஒண்ணுமே இல்லை, அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நம்ம உடல் எடையை குறைக்க போறோம், தொப்பையை கரைக்க போறோம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் சேர்த்து கரைக்க போறோம். எப்படின்னா, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். அதுல ஒன்று ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கு இந்த பதிவுல ஒரு எளிமையான வெயிட் லாஸ் டிப்ஸ் பார்க்க போறோம். அது ரொம்ப அற்புதமான பலன்கள் தரும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னாலே அதுல பல வகையாக அடங்கி இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ். இன்றைக்கு அதிகமாக தேடக்கூடியவர்கள் வெயிட் லாஸ் டிப்ஸ் ஏதாவது இருக்கா, தொப்பை கரையணும், கொழுப்பு கரையணும், இதை பத்தி தான் எல்லாருமே தேடி தேடி பார்க்கிறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ், கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் இப்ப என்ன பண்றோம்னா, ஒர்க் அவுட் பண்றோம், உடம்பு குறையணும், தொப்பை குறையணும், இல்லைன்னா தொடை எடையை குறைக்கணும், கை குண்டா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எடையை குறைக்கணும். இப்படின்னு கை எடையை குறைப்பதற்காக ஒரு எக்ஸசைஸ் பண்றது, கால் எடையை குறைப்பதற்காக ஒரு எக்ஸசைஸ் பண்றது. தொப்பை ரொம்ப 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 பெரிய பிரச்சனை. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு தொப்பை கட்டாயம் பெண்களுக்கு ஏற்படுது. சின்ன தொப்பையாவது இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அடடா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், சிக்கன் இருந்தேனே. எந்த சாரி கட்டினாலும் எந்த குர்த்தி போட்டாலும் அழகா இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் அப்படியே தொப்பை தெரியுது, நல்லா இல்லையே, இந்த தொப்பையை கரைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய தேடி தேடி முடிஞ்சாலும் முடியலன்னாலும் எக்ஸசைஸ் பண்றோம், அப்படியும் தொப்பை கரையிற மாதிரி தெரியல. இதுல இன்னொன்னு, தொப்பை கரையிறதுக்கு இல்ல வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இல்ல இந்த கொழுப்பு கரையிறதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? என்ன சாப்பிட்டா தொப்பை குறையும், என்ன சாப்பிட்டா கொழுப்பு கரையும், என்ன சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்றது தான் கேட்குறோம். ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படுறது கிடையாது. என்ன கேட்டாங்க, ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னு தனியா உடல் எடை குறைக்கக்கூடிய மெஷின் எல்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு என்னோட பதிவு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கேட்பீங்க. நான் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு மெஷின் வாங்கி போட்டிருந்தேன். அது எனக்காக வாங்கினது கிடையாதுங்க, என் பசங்க வாங்கினாங்க. அது சும்மா இருக்க நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு பண்றதுதான். பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்தாலே போதும், நம்ம சிக்கன் இருப்போம். சரிங்க, ரொம்பவே அற்புதமான வெயிட் லாஸ் டிப்ஸ் ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நம்ம உடல் எடையை குறைக்க போறோம், தொப்பையை கரைக்க போறோம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் சேர்த்து கரைக்க போறோம். எப்படின்னா, அன்னாசி பழம் ஒன்று வாங்கிக்கோங்க, அதை தோல் சீவிக்கோங்க, அதை சிறிய துண்டுகளாக இவ்வளவு பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க, அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்துல எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு, இல்ல நீங்க மட்டும் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்ல 3 தடவை குடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதற்கேற்றவாறு 3 டம்ளர் தண்ணியா வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பின்னாடி அந்த தண்ணியை அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கோங்க. அதற்கு பின்னாடி நீங்க நறுக்கி வச்சிருக்கீங்கல்ல அன்னாசி பழம், அதை தூக்கி அதுல போட்டு மூடிடுறீங்க. அது என்ன பண்றீங்க, அப்படியே விட்டுருங்க. எப்போ வரைக்கும் தெரியுமா? நல்லா வெது வெது வெதுன்னு தண்ணி ஆறுற வரைக்கும் விட்டுறணும். இப்போ உங்க நாக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு சூடு தணிஞ்ச பின்னாடி அந்த அன்னாசி ஊறின தண்ணீரை எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது காலையிலேயே வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க. அதற்கு பின்னாடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் குடிக்கலாம். ஆனா சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே குடிக்க கூடாது.
சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனேயே குடிக்கக்கூடாது. இந்த சாப்பிட்றதுக்கும் இந்த அன்னாசி தண்ணீர் எடுக்கிறதுக்கும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். இது 3 வேளை எடுக்கலாமா 4 வேளை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். ரொம்ப உடம்பு போட்டிருக்குங்க, உக்காந்துக்கிட்டே இருக்கிறேங்க, தொப்பை கரையவே மாட்டேங்குது, இல்லை நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் நான் நாக்கு ருசிக்குன்னு, அதனால உடம்பு எடை கூடிக்கிட்டே போகுது, கொழுப்பும் கரைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, 2 வேளை 3 வேளை அல்லது 4 வேளை கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க எடுக்க உங்க உடம்பு லேசாகிறத நீங்களே உணர்வீங்க. அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு கொழுப்பு கரைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். தொப்பை கட்டாயம் குறையும். உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் கரையும். இதை 1 வாரம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்றீங்க எப்படி இருந்ததுன்னு. நல்லா இருக்கும். அதாவது ட்ரிம் ஆயிருப்பீங்க. எடுத்த உடனே பெரிய மாற்றம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு ஒரு ட்ரிம் ஆன உங்களை வெளியில இருந்து யாராவது பார்க்க வர்றாங்களா, அவங்க பார்த்துட்டு என்ன இது என்னமோ ஒரு வித்தியாசம் உடம்புல தெரியுதே, கூடுதல் அழகு தெரியுதே, அப்படின்ற மாதிரி ட்ரிம் ஆன மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அன்னாசி தண்ணீரை நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க. இதுல யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம இளைக்க அப்புறம் தாய்ப்பால் குடிக்கின்ற குழந்தையும் இழைக்கும். சரிங்க, என் குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா குண்டா இருக்குங்க, குழந்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/2 டம்ளர் 2 முறை ஒரு நாளைக்கு கொடுத்தா போதுமானது. சரி, வயசானவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதுல பல நன்மைகள் இருக்கு. அன்னாசி பழம் சாப்பிட்றதுனால நம்ம சாப்பாடு சீக்கிரத்துல ஜீரணமாகும், கொழுப்பு குறையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வளரக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் அழிந்து போகும். இது கேன்சர் நோய் வாய்ப்பட்டவர்கள் கட்டாயம் அன்னாசி பழம் எடுத்துக்கிட்டே வாங்க. நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன். எப்பேற்பட்ட ஸ்டேஜாக இருந்தாலும் அன்னாசி பழத்தை எடுங்க. கேன்சர் செல் வளர விடாமல் அது தடுத்து கொண்டே இருக்கும். வெயிட் லாஸ் குறைப்பதற்கு இன்னும் சில பதிவுகள் கொடுத்துருந்தேன். திரிப்ளா பவுடர் எடுத்துக்கலாம், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், கிரீன் டீ எடுத்துக்கலாம்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நம்ம விஹா ஆன்லைன்ல நேச்சுரலா 100% ஒரிஜினல் கிடைக்கும். சரி, இந்த பதிவுல இன்னைக்கு எளிமையான டிப்ஸ் பார்த்துருக்கோம். ஆனா இது குடிச்சு பாருங்க, சீக்கிரத்துல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடைவாங்க. இது வரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் காமிக்கக்கூடிய ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு சேரும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூரில் இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியாக சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேற எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா,
பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும், அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.